ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காலிஃப்ளவர் வச்சு ஒரு புது டிஷ் பார்க்க போகிறோம். இதுக்கு வாஷ் பண்ண காலிஃப்ளவரில் மஞ்சத்தூளும் சால்ட்டும் போட்டு லைட்டாக கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் 3 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக பச்சை கொத்தமல்லி வச்சுட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ காலிஃப்ளவரை நம்ம கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரில் நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவை சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் தந்தூரி மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறோம். நான் பைண்டிங்காக கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதை நம்ம எண்ணெயிலையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி ஏர் ஃப்ரையரில் வச்சிங்கன்னா 140 டிகிரி 20 மினிட்ஸ்க்கு வைங்க. இடையில அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஷேக் பண்ணி வைங்க. அப்போ தான் எல்லா இடமும் நம்ம ஈவனாக வேகும். இல்லைனா ஒரு பக்கம் வெந்திருக்கும், ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும். அதனால் நல்லா ஷேக் பண்ணி வச்சுடுங்க. இப்போ அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கிறோம். லைட்டாக சோம்பு, கொஞ்சமாக ஆனியன் நல்லா வதங்கின அப்புறம் கேப்சிகம் சேர்த்துக்கிறோம். கேப்சிகம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். அப்புறம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தக்காளி அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றுறோம். அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் ஊற்றுறோம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு தண்ணி ஊற்றிடுறோம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். இப்போது ஏர் ஃப்ரையரில் உள்ள காலிஃப்ளவரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அது நல்லா மசாலாலாம் கோட்டாகி நல்லா வெந்திருக்கு. இப்போ அந்த கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்க கிரேவியில் இந்த காலிஃப்ளவரை கொட்ட வேண்டியதான். காலிஃப்ளவரை கொட்டிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ காலிஃப்ளவரை கிரேவியில் கொட்டின அப்புறம் கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வை சிம்மிலே வைங்க. சிம்மிலே வச்சு கிரேவியில் நல்லா அந்த காலிஃப்ளவர் செட் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி கிரேவியை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அந்த காலிஃப்ளவர் நல்லா கிரேவியில் செட் ஆன அப்புறம் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். லைட்டாக கொத்தமல்லி மட்டும் கடைசியாக தூவிக்கிறோம். அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.